ஹலோ கைஸ், வெல்கம் டு அஸ்கர் லோகர். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையை வச்சு ஒரு ரெசிபி, பெப்பர் எக் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, முட்டை 3, காய்ந்த மிளகாய் 2, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகு சிறிதளவு மற்றும் உப்பை தேவைக்கேற்ப. ஃபஸ்ட் நம்ம அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி முட்டையும் இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை மாதிரி ஒரு சட்டி வச்சு அந்த சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வெந்திருக்காது. ஸோ ஆனியன் சாப்பிட்றபோது டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு கிண்டணும் அப்படின்னா, வெங்காயமும் முட்டையும் ஒன்றா செய்கிற அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். எந்த அளவுக்கு கிண்டணும் அப்படின்னா, இந்த முட்டை வெங்காயம் சேர்த்து மஞ்சள் கலரில் வர அளவுக்கு. ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. சில பேர் உப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க, சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. உப்பு நல்லா சேர்ந்ததும் கொஞ்சமாக நான் பெப்பர் போட்டுக்கிறேன். நாங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கோம். நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால அதிகமாக போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவை அப்படின்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். டொன்டடாய், இப்போது உங்கள் பெப்பர் எக் ஃப்ரை ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்